எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்ணூர் ஸ்குவாடு டெஸ்ட் பேட்ச் 3க்கான ஷெட்யூல் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கண்ணூர் பேட்ச் 1, 2 போயிட்டு இருக்கு. இது கூட ராஜா நடை அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 3 டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுபோக அடிஷனலா இப்போ கண்ணூர் ஸ்குவாடு 3 அண்ட் எவிடன்ஸ் எவிடன்ஸ் டெஸ்ட் பேட்ச் 1. ஸோ இது 3ம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2க்குமே கிட்டத்தட்ட ஒரே ஷெட்யூலா தான் இருக்கும். கொஸ்டின் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூனிட் வைஸ் இல்லாம ஒரு டேர்ம் வைஸா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஏன் டேர்ம் வைஸா நம்ம போறோம் அப்படின்னா, ஒரு புக்கு படிச்சோம் அப்படின்னா, அது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம 6த் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெறும் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம்ல ஹிஸ்ட்ரி அந்த மாரி குடுப்போம். ஸோ ஒவ்வொரு டேர்ம்ல உள்ளயும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாரி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கும். நம்ம ஒரு புக் படிச்சிருக்கோம். இன்னும் இதுல பேலன்ஸ் இருக்கு. அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம டெர்ம் வைஸ் டெஸ்ட் குடுக்குறோம். ஸோ அந்த டெர்ம் வைஸா படிக்கும்போது ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 புக் தான். ஒரு 3 புக் தான். அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்திலேயே நீங்க என்ன செஞ்சுருவீங்க? ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம டெர்ம் வைஸா டெஸ்ட் போட்டிருக்கோம். ஆல்ரெடி 3 டெஸ்ட் பேஜ்லயுமே பசங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே ஸ்கில்ல பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா 65 பிளஸ் எடுத்துருவீங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல்ஸ் அது போக அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸும் போட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸும் நம்ம யூடியூப் சேனல்லயே நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க வேணும்னா அந்த கொஸ்டின் மாடல் பார்த்துக்கோங்க. நம்ம இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது இப்போ இதுதான் கண்ணூர் ஸ்குவாடு 3 முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கண்ணூர் ஸ்குவாடு 4 அண்ட் 5 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது மேக்ஸிமம் இந்த கால்ஃபர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் 4 அண்ட் 5. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்ணூர் ஸ்குவாடு 5க்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்த டெஸ்ட் பேஸும் போட போறது கிடையாது. என்ன பண்ண போறோம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, ஓவராலா நம்ம ஒரு 7 டெஸ்ட் பேஜ் போட போறோம். இந்த 7 டெஸ்ட் பேஜ்ல இப்ப 4 டெஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னொரு 3 டெஸ்ட் பேஜ் மட்டும் நமக்கு பெண்டிங்ல இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 7 டெஸ்ட் பேஜ்லயும் ஓவராலா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் பேஜ்லயும் அதிகபட்சமா எத்தனை பேர் எடுக்கிறோம் அப்படின்னா 30 பேர் மட்டும்தான். நம்ம எப்பவுமே 30 தாண்டி போறது கிடையாது. ஸோ ஓவராலா ஒரு 7 பேஜ்ல சேர்ந்து ஒரு 210 பேர் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா 210 பேருக்கும் ரெகுலரா என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ரெகுலரா இருக்கும். ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்காக ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம டெலிகிராம் சேனல்ல. கிட்டத்தட்ட ஒரு 135 டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அடுத்து எஸ்ஐ வரும்போது எஸ்ஐக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் தான். அது யார் வேணாலும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம டெலிகிராம் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க ரெகுலரா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா சயின்ஸ் டெஸ்ட் என்ன பண்ண போறோம் சயின்ஸ் டெஸ்ட் மொத்தம் 102 பாடம் இருக்கு. எத்தனை 6ல இருந்து 10 வரைக்கும் மொத்தம் 102 பாடங்கள் இருக்கு. ஸோ இந்த 102 பாடங்களும் நம்ம 102 நாள் படிக்க போறோம். 102 நாள் படிக்க போறோம். 102 நாளை எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, இப்போ 6th இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு படிக்கும் போது அதாவது அதுக்கு அடுத்த நாள் படிக்கும் போது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் லெசன் பிளஸ் செகண்ட் லெசன் என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் லெசன் பிளஸ் செகண்ட் லெசன். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேர்ட் லெசன் பிளஸ் 1, 2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி அதை படிக்க போறோம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா எதுவும் பண்ணல. ஏன்னா ஆர்ட்ஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆர்ட்ஸ் நீங்க நார்மலாவே ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சு எல்லாமே படிச்சிருவீங்க. அதனால நம்ம என்ன செய்ய போறதில்ல ஆர்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் பிளஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இங்கிலீஷ் என்ன பண்ண போறோம் இங்கிலீஷ் ஒரு நாள் விட்டு இல்ல 2 நாள் விட்டு ஒரு 10 கொஸ்டின் இல்ல ஒரு 5 கொஸ்டின் ரெகுலராகவே நம்ம டெலிகிராம் சேனல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பர்சனலா லிங்க் ஷேர் பண்ணி அவங்க அட்டன் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுக்காக அது பண்ண போறோம். ஸோ ஓவராலா நம்ம எல்லாமே ஸ்பில் பண்ணிட்டோம். இதுல நாம என்ன மிஸ் பண்ணிருக்கோம் ஆர்ட்ஸ் ஆல்ரெடி சைக்காலஜி நம்ம நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோல யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம். அது போக பர்சனலா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறவங்களுக்கு நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ டவுட் உள்ளவங்க கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு டவுட் நம்ம என்ன செய்வோம் எப்பவுமே கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூலை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எஸ்ஏல 65 பிளஸ் இதுக்கு குறையவே குறையாது. டெஸ்ட்டை மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். சொல்றதை கேட்கணும். அப்புறம் நம்ம டெஸ்ட் பேஜ் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் என்ன அப்படின்னா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்.
ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க பே பண்ணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்க மாட்டேன். அது ஒரு ரூல் தான். அது எப்பவுமே அந்த ரூல நம்ம அகாடமில இருந்து மாத்த போறது கிடையாது. உங்கள படிக்க வைக்கிறதுக்காக மட்டும் தான் அந்த ரூல்ஸ். உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா அது வேஸ்ட். நீங்க படிச்சு பாஸ் ஆகணும். அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ அதுக்காக மட்டும் தான் இந்த ரூல்ஸ். வேற எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் கிடையாது. ஒரு ரூல்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த ரூல்ஸ் யாச்சும் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காரணம் சொல்லாம, ஐயோ! காரணம் சொன்னோம்னா அவர் கொஸ்டின் போட மாட்டாரே! அப்படின்னு ஒரு தாட் வரும். இப்போ நெறைய பேர் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி பே பண்ணிட்டு ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாம, அவங்களுக்கு நம்ம கொஸ்டின் அனுப்பல. மறுபடியும் என்ன கேட்கறாங்கன்னா, சார் நான் அடுத்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கவா? தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா அதே ரூல்ஸ் தான். அந்த டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஃபாலோ பண்ணாம ஒரு 2 டெஸ்ட் போட்டு 3வது டெஸ்ட் வந்துட்டு, சார் நான் அடுத்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கவா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு யாருமே என்ன செய்யல நம்ம அலோவ் பண்ணவே இல்ல. ஸோ ஒரு டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அடுத்த டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி டெஸ்ட்டை கன்டினியூ பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாங்க, ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாம விட்டதுனால அவங்க அப்படியே மொத்தமாவே நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்ம ரூல்ஸ். கொஸ்டின்ஸ் மாடல் வேணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல் ஆவரன் அகாடமி டெலிகிராம் சேனல்லையும் கொஸ்டின்ஸ் மாடல் இருக்கு. நீங்க வேணும்னா பார்க்கலாம். ஷெட்யூல்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுவும் நம்ம டெலிகிராம் சேனல்ல நம்ம பேனர் ஒன்று போட்டிருக்கோம். இந்த எஸ்ஐக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் ஒன்று போட்டிருக்கோம். அதுல இருக்கும். நீங்க அதுல இருந்து நம்ம எடுத்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே வேணா நான் டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். நம்ம டெலிகிராம் சேனல்ல எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் டார்கெட் நம்மளோட படிக்கிறவங்க குறைஞ்சது 65 தான். 65 குறைஞ்சு யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டார்கெட்ல தான் வச்சிருக்கேன். ஸோ அவங்கள எந்த அளவுக்கு மோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோல்டு பண்ணிடுவோம். ஆனா எனக்கு ஒண்ணே ஒன்று தான். என்னன்னா நான் சொல்றதை கேட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நான் இன்னைக்கு சயின்ஸ் டெஸ்ட் கொடுக்குறேன், கரண்ட் டெஸ்ட் கொடுக்குறேன், இங்கிலீஷ் கொடுக்குறேன்னா அது ரெகுலரா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்ல நான் ஃபாலோ பண்ண முடியாது, என் ஸ்டேட் தான் படிப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு நம்மகிட்ட சேராது. பர்பஸாவே சொல்லுறேன். நீங்க பாஸ் ஆகி வேலைக்கு போனீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு எஸ்ஐக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது நல்லாவே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு போர்ஷன் கொடுக்க போறேன். ஹெவியா எதுவும் கொடுக்க போறது கிடையாது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணா போதும். அடிஷ்னலா உங்களுக்கு சார் என்ன டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா ஓரளவு கைட் பண்ணுங்க சார். நான் வந்துட்டு படிச்சுக்குவேன், நானாவே படிச்சுக்குவேன், பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும், என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. டவுட்டை கிளியர் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், இல்ல நம்மகிட்ட ஃபீஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதான் சார் சொல்லி கொடுப்பாரு அப்படின்லாம் எந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, எனக்கு இது புரியல சார் அப்படின்னா தாராளமா நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி கொஞ்சம் பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு எப்பெல்லாம் டைம் ஃப்ரீயா கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பா மெசேஜ் எப்பெல்லாம் பார்க்கணும் அப்பெல்லாம் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களோட டவுட்ஸ் மேக்ஸிமம் நான் பார்த்த உடனே கிளியர் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுன்னா பார்க்காம இருக்கனால வேணா கொஞ்சம் டிலே ஆகலாம். மற்றபடி எப்பவுமே உங்களோட கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் என்னன்னாலும் எப்போ வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வித்தின் 4th ஜூனுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ரூல் இஸ் அ ரூல். டார்கெட் நமக்கு என்னது 65 பிளஸ். ஓ இதுதான் நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல். டெஸ்ட் ஷெடியூல் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல்ல வேணா அப்டேட் பண்றேன். நீங்க டெலிகிராம் சேனல்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பர்சனலா என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கொஸ்டின் மாடலே அனுப்புறேன். அது போக அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். தேங்க்யூ.